கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேம்மா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாதினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். இயேசுவே கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவன் அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவையும் உடையவன் அல்ல. குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா. இதை நம்ம பார்க்கும்போது 25ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமென். அப்போ நம்ம குமாரனில் நிலைத்திருந்தால் நம்ம நிச்சயமாக குமாரனை விசுவாசித்து, குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவை உடையவனாக இருக்கிறான். அப்போ நம்ம பிதாவை உடையவர்களாக ஏசப்பாவை அவர் இது பண்ணி அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழும்போது தான் நம்ம அவர் என்ன செய்யணும், நம்ம பிதாவில் நிலைத்திருக்கும்போது, குமாரனில் நிலைத்திருக்கும்போது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தம் சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாருமே நம்முடைய ஓட்டம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கேற்ற ஓட்டம். அல்லேலூயா. எல்லாருமே கிறிஸ்துவை உடையவர்களாக இந்த உலகத்தில் பிறந்துட்டோன்னா, பிறப்புன்னு ஒன்று உண்டுன்னா இறப்புன்னு ஒன்று உண்டு. ஆமென். அப்போ அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடப்பட்ட நாட்களில் தான் நம்முடைய ஓட்டம் இருக்கிறது. அப்போ அந்த ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமாக இருக்க வேணும்? சர்வ சிருஷ்டிக்கு எஜமானர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், பிதாவாகிய தேவன், அவருடைய குமாரன், பரிசுத்தர். இப்போ இவங்களை நம்ம விசுவாசித்து அவர்கள் நமக்கு நடத்துகிற வழியில் அவர் போதிக்கப்பட்டபடியே நாம் வழிகளிலெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும்போது, அவருடைய சித்தம் நம்மளை நிறைவேறி கொண்டு இருக்கும்போது, அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது என்னன்னா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே. அப்போ அவர் அளிப்பேன் என்பதுன்னு சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுகிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. அப்போ அவர் மனுஷரை சிருஷ்டித்து உலகத்தில் விடும்போதே நம்மளை அவர் பரலோகம் கர்த்தருடைய பிள்ளை, நரகத்தை பற்றியே அவர் யோசிக்கவே இல்லை. நரகம் பிசாசுக்கும் அவனுக்கு சேனைக்குன்னு அவர் வைத்ததே தவிர நரகத்துக்கு அவர் சிருஷ்டித்த பிள்ளைகள் போவான்னு அவர் நினச்சிருக்கவே மாட்டார். ஆனால் பொல்லாங்கண்டா என்ன செஞ்சுட்டான், பல வழிகளிலையும் இருதயங்களை இது பண்ணி பிதாவாகிய தேவனையும் குமாரனை கிறிஸ்துவையும் பரிசுத்தமுள்ள ஆவியையும் விசுவாசிக்காதபடி அவிசுவாசத்தின் ஆவியினால் அவன் என்ன செய்துட்டான், மனுஷனை வஞ்சித்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நம்ம உண்மையாட்டே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அவருடைய வார்த்தைக்கு மேலே நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கையை நீங்கள் அப்படியே விசுவாசித்தீங்கன்னு சொன்னால், நான் உங்களுக்கு சொல்கிற சாட்சி என்னன்னா, நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அவரை நம்ம விசுவாசித்து அவருக்கு பிள்ளையாட்டு போனதுனால நம்ம என்ன விசுவாசம், அவரே நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு வழியமும், அவர் தான் நமக்கு சத்தியமும், அவர் தான் நமக்கு ஜீவனுமாய் இருக்கிறார். அப்போ அவராலே போதிக்கப்பட்டபடியே, அப்போது அவர் சொல்லாமல் போதிக்காமல் அவர் யாரையுமே இந்த உலகத்தில் நடத்தணும்னு அவர் நினைக்கல. ஏன்னா நித்திய ஜீவனை அளிப்பேன்னு சொல்லியிருக்காங்களே.
அப்போ அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா அவர் நமக்கு வைத்த வழிகளில் நம்ம நடத்தப்படுவதற்கு, அவர் நம்மை நடத்துவதற்கு நம்ம அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் நம்மளை என்ன செய்வோன்னா, அவர் நம்மை நடத்துவார்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம நடத்துகிறவராலே நடத்தப்படுவேன் என்ற வசனம் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்வோன்னா, அந்த வசனத்துக்கு அவர் நம்மை நடத்துவதற்கு நம்ம அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோம். அதுதான் மெயின் மிஸ்டேக்கு. அப்போ நம்ம ஒப்பு கொடுக்காட்டா சாத்தானும் இயேசுவும் சாத்தானும், ஏசப்பாக்கு வழி அவர் அமைதியில் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்க, நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன்னு சொல்லியிருக்கேன், நிச்சயமாக நான் பெற்றுக்கொள்வேன், நீங்கள் அப்போ நான் நியமித்த ஓட்டத்தில் நீங்கள் ஓடுங்க, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு நிலைத்திருக்க நீங்கள் விசுவாசிங்க. ஹல்லேலூயா. அடுத்தது ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, ஏன்னா உங்களுக்கு இருக்கிற ஆவியானவரை உங்களை போதிப்பார். அந்த அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கிறது. இதுக்குள்ளே நம்ம என்ன தப்போம், நம்ம தான் போதிக்கணும், நமக்கு ஆண்டவர் போதிக்கலைன்னு எதுக்கு நம்ம சுயத்துக்கு போகிறோம்? அந்த சுயத்துக்கு போகிறது தான் பிசாசுக்கு வழி. அவனுக்கு நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கக்கூடாது, நம்ம நரகத்துக்கு போகணுன்னு தான் அவனுடைய சிந்தை. அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல. ஆண்டவர் நம்மளை நடத்துது, அவர் தந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் அது சகலத்தையும் போதிக்கக்கூடிய அபிஷேகமாக இருக்கிறது. அவர் உங்களுக்கு போதித்தபடியே அவரை நிலைத்திருப்பீர்களாக. அவர் வேறு ஒன்றுமே உங்கள்கிட்ட கேட்கல, நம்மள்கிட்ட அவர் ஒன்றுமே கேட்கல. அவர் ஒன்றே என்ன கேட்காருன்னா, நான் உனக்கு போதித்த போதனையின்படி நீ அந்த போதனையில் நிலைத்திருப்பியா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 யோவான் 22, 27, 28 அவரில் நிலைத்திருங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இன்றைக்கி நம்ம ஒரு குயவன் கையில் ஒரு கொஞ்சம் களிமண் இருந்தால், அந்த குயவனுக்கு கையில் அந்த களிமண் அப்படி அமைதலாக இருந்து, அந்த குயவன் அந்த அச்சில் வைக்கும் போதும் அந்த களிமண் என்னச்சுன்னா அது அதுக்கு பாட்டுக்கு அது இருக்கணும். குயவன் எப்படியெல்லாம் வனையணும்னு பண்ணுகிறாரோ, அவருடைய விருப்பத்தின்படி அவர் வனையும் போது தான் அது குயவன் விரும்புகிற நல்ல பாத்திரமாக மாற்ற முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் அவர் என்ன சொல்லலாம், நம்ம அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை நான் திக்கற்றவனாய் விடலை, உன்னை நான் அனாதையை விடலை. பிசாசு உன்னை வஞ்சிக்கிறதுக்குப்படி நீ வஞ்சிக்குள்ள ஆளாக படிக்கு நான் உன்னை சிருஷ்டித்து வளர்கிறதுக்கு அனுப்பலை. பிசாசை எதிர்க்கக்கூடிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உனக்குள்ள சகலத்தையும் போதித்து நடத்தும்படி வச்சுருக்கேன். அப்போ உன்னுடைய தீய சக்திகள் ஒன்று தீய வழியில் ஒன்று இழுக்கும் போதும் நீ பரிசுத்த ஆவியானவ சொல்கிற வார்த்தையை கேட்கறதுக்கு உன்னுடைய காது எப்பவும் சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்கணும். உனக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் நடுவாக எந்த விதமான பாவச்சுவர்கள் வராதபடிக்கு அவருடைய பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நமக்குள்ள தந்ததுனால பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடி நமக்கும் தேவனுக்கும் நடுவில் பிரிவினை இல்லை. ஹல்லேலூயா. ஹீஸ் நாட் ஃபார் அவே நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அவர் நம்மோட நமக்குள்ளே நம்மிலே இருக்கிற ஒரு தெய்வம். நம்ம எல்லா வழியிலே நடத்தாரு. யோவான் 3:14-16 வரை பார்க்கும்போது, சர்ப்பமானது மோசேனால் வனாந்தரத்தில் பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் என்னத்துக்கு உயர்த்தப்பட்டார்? என்னத்துக்கு மனுஷகுமாரனை பிதாவாகிய தேவன் உலகத்துக்கு அனுப்பினார்? அவர் நம்மேல் வைத்த அன்பு, அவருடைய சிருஷ்டிகளாகிய நமக்கு மேலே வைத்த அன்பின் ஆழம் அகலம் அவராலே சொல்லி முடியாத அளவுக்கு இந்த அன்பு அவருக்கு நமக்கு மேலே பூரணமான அன்பு. எவையோ உண்டாக்கிட்டாரு. ஆனால் அந்த சர்ப்பம் தந்திரமார்ந்த ஏவலை ஏமாற்றிட்டா. அதனால் ஒரு கூட்டம் ஜனங்கள் ஏமாந்து போச்சு. அதை அவர் தண்ணினால் அழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு அப்படி இருதயம் உடஞ்சி போச்சு. ஐயோ, இனி எனக்கு ஜனங்களை நான் உண்டாக்குன பிள்ளைகளை அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையை போட்டிருக்காரு, வானவில்ல போட்டுட்டு. அப்போ அதுக்கு பிறகு உண்டான சந்ததி அதுவும் பாவம் மிகுந்து அந்த சந்ததியும் சத்ரு இழுத்துக்கிட்டு அவங்களையும் நரகத்துக்கே கொண்டு போயிட்டுருக்குறாங்க.
ஆண்டவர் நித்திய ஜீவனை கர்த்தருடைய சிருஷ்டிப்பு ஒவ்வொருவருக்கும் அவர் வச்சுருக்காரு. ஒவ்வொருக்கும் உள்ளாலேயும் நம்ம பெற்ற அபிஷேகம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும்படி வச்சுருக்காரு. அந்த அபிஷேகம் நம்மளை போதிக்கிறதுக்கு சொல்லியிருக்காரு. ஆனால் நாமளோ என்ன செய்யணும்னா அது கீழ்ப்படியாதவர்களாக பாருங்கள். நம்ம எப்படி கீழ்ப்படியாமல் நடக்கும்போதோ சப்போ மோசையினால் வனத்தில் உயர்த்தப்பட்ட போல ஏசப்பாவோ நம்மை விசுவாசிக்கிற நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவர் உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் செய்கிற பிதாவாகிய தேவன் எந்த கிரியை அவர் தொடங்கிட்டாலும் நான் ருசிக்கிறதும் கண்டதும் என்னுடைய உணர்வு என்னென்னா அவர் ஒன்றை தொடங்கினார்னா அது அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அது காலங்களுக்கும் என்ன உண்டோ, எந்த நிமிஷம், எந்த நேரம், எது எப்படி யாருக்கு என்ன செய்யணும் எல்லாமே அவ்வளோ கிளியராக அவர் செய்கிற ஒரு தெய்வம். ஆமேன். அந்த தெய்வத்தை நம்ம எவ்வளவோ விசுவாசித்து அவர் நமக்கு மேலே வைத்த அன்பு நமக்கு அவரை உயர்த்தப்பட வேண்டும் சொல்லி அவர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசன் அவன் கெட்டு போக நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்துக்கு அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு இதுன்னு பாருங்கள். பிதா நம்மளுக்கு மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்காரு. இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் நம்ம கெட்டு போகிறதுக்கு அழிஞ்சு போகிறதுக்கு நம்ம சம்மதிப்போமா? ஹல்லேலூயா. நமக்கு ஜீவனை கொடுத்து நம்ம எந்த பிள்ளைகள் நம்மளை நேசிக்கோ இல்லையோ, ஹல்லேலூயா. நம்ம இப்போ ஏசப்பாவை நீங்கள் நேசிக்கிறீங்களா, நான் நேசிக்கிறேன்னு அவர் பார்க்கல. குமாரனை நேசிக்கிறேன்னு அவர் பார்க்கல. அவர் பார்த்ததெல்லாம் ஐயோ நான் உண்டாக்குனேன் எனக்கு பிள்ளை, ஹல்லேலூயா, நான் உண்டாக்குனேன் எனக்கு பிள்ளை, அது கெட்டு போகக்கூடாதே, கெட்டு போகக்கூடாதே, குண்டில் விழுந்துடக்கூடாதே, நரகத்துக்கு பிசாசுக கையில் சிக்கிடக்கூடாதே சொல்லி அவர் என்னெல்லாம் செய்யணுமோ அவரால் முடிந்த அளவுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அதுதான் அவர் என்ன தன்னுடைய ஒரே குமாரனை இயேசுவை உலகத்துக்கு அனுப்பி அவரை கல்வாரி சிலுவையில் உயர்த்தும்படிக்கு அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. என் பிள்ளைய எந்த சூழ்நிலை எனக்கு காப்பாற்றணும்னு தெரியாது. ஏசப்பா உலகத்தில் சுற்றி தெரிந்த நேரத்துலையும் ஜனங்களை அவருக்கு ரட்சிப்படைய வைக்க முடியலை. கொடூரமான ஜனங்கள் நிறைய இருந்து இயேசுவை சிலுவையில் அறையும்னு சொல்லி அவங்கள சிலுவையில் அறைந்தாங்க. அவங்களுக்கு பாவத்தை பற்றி பயமே இல்லாமல் இருந்து அதை சொன்ன இரத்தம் சிந்துபடி செய்தார். கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்டு அவருடைய இரத்தம் சிந்துபடி செய்து அவரை மறித்த போய் அவரை அடக்கம் பண்ணப்பட்டு அந்த இரத்தத்துக்கு வல்லமை இவர் எப்போ உயிரோடு எழுந்தாரோ எழுந்த மாத்திரத்தில் இந்த இரத்தத்துக்கு வல்லமை அபரிதமாய் இன்னைக்கு வர பூமியிலேருந்து பேசக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. குமாரனை விசுவாசிக்கிற நித்திய ஜீவன் உடையவனாக குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவனுடைய மெய்யாக திரும்ப திரும்ப அவர் நம்மள்கிட்ட சொல்கிறார், நீ என்கிட்ட விசுவாசமாயிரு, நான் உன்னை கீழே போற்றவே மாட்டேன், உன்னை என் உள்ளம் கையில் வரைந்து வச்சிருக்கிறேன் மகனே, உன்னை நான் தூக்கி வச்சிருக்கிறேன். பெரும் காற்று வரலாம், புயல் வரலாம், இல்லைன்னா பெரிய சேதம் வந்தாலோ ஒன்றுமே உன்னை சேதப்படுத்தாது. நீ என்ன விசுவாசி, நீ விசுவாசி, நான் உன்னை எனக்கு கண்மணி போல காக்கே, நீ சேதப்பட மாட்டா, உனக்கு நான் நித்திய ராஜ்யத்தை வச்சுக்கேன். ஆனால் நீ என்ன செய்கிறா, நீ விசுவாசிக்க மாட்டேண்டா. உனக்கு இயேசுவுக்கு, நமக்கு பிதாவுக்கு, நம்முடைய பரிசுத்த ஆவிக்கு நம்மளை பற்றி அக்கறையே இல்லைன்னு நம்ம நினச்சிருவோம். ஹல்லேலூயா. நான் திக்கற்றவரை விடப்பட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஐயோ மகளே, நான் உனக்காக எனக்கு மகனையே நான் உலகத்தில் ரத்தம் சிந்த வச்சேனே, நீ அந்த கல்வாரி சிலுவை நீ நோக்கி பார்த்துச்சேனா போதுமே, அவர் சிந்தின அந்த ரத்தத்துக்கு ஒரு துளி நீ பார்த்துச்சேனா போதுமே, நீ முற்றிலுமாக விடுதலை அடைஞ்சிருவியே. நான் சொல்லுதை நீ கேளு, உன் செவியை எனக்கு நேராக சாயி, நான் தான் உன் தெய்வம், நான் தான் உனக்கு அப்பா, நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன், நான் உன்னை கீழே விடவே மாட்டேன். இந்த ஆபத்து, இந்த மோசம், இந்த வியாதி, இந்த பிரச்சனை எதுவும் ஒன்றை சேதப்படுத்துவதில்லை. சத்ருவனை சேதப்படுத்துவதற்கு அவனுடைய சூழ்ச்சியினால் அவன் செய்கிற கிரியை. அதனால் நீ பிசாசுக்கு நீ எதிர்த்து நின்று, நீ ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, ஏசப்பா எனக்காக எல்லாருடைய நன்மை செய்வார் என்று நீ விசுவாசிப்பாயானால் பொல்லாங்கால் உன்னை தொட முடியாது. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு இது பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சின்ன பிராயத்திலேயே சிறு குழந்தையை போல நான் ஏசப்பாக்கு பிள்ளையாக நான் மாற்றப்பட்ட நான் நினச்சது எல்லாமே ஏசப்பாக்கு என்ன ஆசீர்வதிக்க முடியும், என்னை எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் என்னை பாதுகாப்பார், நான் அவருக்கு பிள்ளைன்னு சொல்லி அவரை நான் என்ன செய்துட்டேன்னா உறுதியாக இருத்தி பிடிச்சிட்டேன் பாருங்கம்மா. ஹல்லேலூயா. எங்கேருந்து இருத்தி பிடிச்சேன்? உள்ளத்துக்கு ஆழத்துலேருந்து பிடிச்சேன். ஹல்லேலூயா. வெளியே பிடிக்கலை, வெளியே ஒன்றும் இல்லை, வெளியே நான் அப்படி. ஆனால் எனக்கு இருதயம், ஏசப்பா நீங்கள் எனக்காக ஒரு பாலகனை பூமிக்கு நீங்கள் அனுப்புறீங்க. ஏசாயா 9:6 அவர் சொல்கிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டால், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் சொல்கிற அந்த பிதாவாய தேவனை குமாரன் அனுப்புகிற அந்த ஏசப்பாவை நான் என்ன செய்தேன்னா நான் விசுவாசித்தேன். அவரை நான் உறுதியாய் நான் பற்றி கொண்டேன். அவரை பற்றி கொண்டதுனால நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இதே தான் அவர் நினைக்கார். மக்களே, நான் தான் உங்களை உண்டால் இன்றைக்கி உங்கள் பிள்ளைகள் இப்போ என்னுடைய பிள்ளைகள் வைங்க, என்னுடைய பிள்ளைகளெல்லாம் அம்மா எல்லாம் செய்திருவாங்கன்னு சொல்லி அம்மாவை முற்றிலும் நம்பிட்டா நிச்சயமாக பிள்ளைகளுக்கு எந்தெந்த நேரம் கருவில் இருந்து அது உலகத்துக்கு வந்ததுலேருந்து அது இது வரைக்கும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோன்னா அதன் காரியத்தை நம்ம நேர்த்தியாய் செய்வோம். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் பரமபிதாவும் அவரே நம்ம சார்ந்திருப்போமானா என்ன வேணும் எது வேணும்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் நான் ஏசப்பாக்க அவரை துதிப்பேன், அவரை மகிமைப்படுத்துவேன். பிதாவை உங்கள் சித்தத்தின்படி எனக்குள்ள வாசமான ஆவியானவரை நீங்களே ஜெபிங்க என்று சொல்லி நான் ஜெபத்தை கூட பிதாவை தேவனுடைய கரத்தில் பரிசுத்தாவிட கரத்தில் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும்போது சுயம் நமக்குள்ளே வந்துடும், விசுவாசம் வராமல் அவிசுவாசம் வந்துடும். அவிசுவாசம் வந்தால் நம்ம நித்திய ராஜ்யம் நமக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்ல இப்படி நாம் ரோமர் 5:8 நாம் பாவிகளாக இருக்கையில் நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்திருந்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீ பாவியாக இருக்கும்போதே அவர் என்ன செய்துட்டாரு? நமக்காக மறிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு மனுபுத்திரருக்கு மேலே அவர் அன்பு செலுத்துகிற தெய்வம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்கள் விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்கள் விசுவாசித்தீர்களானா அவருடைய இரத்தத்தினாலே நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அவர் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படும்போது அவருடைய கோப ஆக்கினைக்கு நம்ம ஆளாக மாட்டோம். ஏன்னா பாவம் நம்மை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிற வழி நம்ம செவிகளுக்கு கேட்கும், நம்ம உணர்வுகளுக்கு தெரியும். அவருக்கு இதுதான் சித்தம், இதுதான் அவருடைய வழி என்று நமக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம அறிந்ததுனால நம்ம கோபாக்கினைக்கு நீங்களாக நம்ம காக்கப்படும்போது நமக்கு அவர் தருகிற அந்த ரட்சிக்கப்படும்போது நாம் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எபேசியர் 2:4-5 தேவனே இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கொண்ட தம்முடைய மிகுந்த அன்பினார் அக்கிரமங்களில் மறித்தவராயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. அப்போ நீ இப்போ பாவியாப்போம், நான் கொடும் பாவி, இந்த பாவத்தை அவர் எனக்கு மன்னிப்பாரா? எனக்கு மன்னிப்பு உண்டா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் சொல்லார், பாவிகளை ரட்சிக்கதா நான் கிறிஸ்து உலகத்துக்கு வந்தேன். நான் அவர் நம்ம மேலே வைத்த அன்பு மகா ஆனவன அன்பு. அந்த அளவுக்கு அவருக்கு அன்பு எல்லாமே நம்ம எல்லாருமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் அவருடைய அன்புக்கு அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லாரும் வரணும். அப்போ எப்படி கேட்டுக்கொண்டு நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும்
பெரும் பாவியாக இருக்கலாம், ஒரு கொலைக்காரனாக இருக்கலாம், திருடனாக இருக்கலாம், அல்லது வேறு விபசாரக்காரன் மோசமான வழியில் நடக்கலாம், கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படியாதவனாக இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளை நீ வேதனைப்படுத்துகிறவளாக இருக்கலாம், உனக்கு சுய யோசனைக்கு விருப்பங்களுக்கும் உலக பிரகவன மாம்ச இச்சைக்கும் நீ அடிமைப்பட்டு நீ மதிக்கும் தருவாயில் இருந்தாலும் அருமையான சகோதரனே சகோதரே, இந்த நேரத்தில் கல்வாரி சிலுவையில் உனக்காக உயர்த்தப்பட்ட இயேசுவை நீ நோக்கி பாரு. அவர் உன்னை ரட்சிக்க வல்லவர் என்பதை நீ அறிந்து இயேசுவே என்று ஒரு வார்த்தை, ஆண்டவரே எனக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை ஒரு விசை எனக்கு மேலே ஊற்றி என்னுடைய உச்சந்தலைத்து உள்ளாங்கால் வர உள்ளும் புறமும் கழுவி நான் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், குற்றங்கள் எல்லாத்தையும் நான் அறிக்கைப்படுறேன் அப்பா. அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும், அறிக்கை பண்ண தெரிஞ்சதும் தெரியாததும் எந்த பாவம் இருந்தாலும் இயேசுவே உடைய ரத்தத்தால் என்ன கழுவுன்னு கேளுங்கம்மா. நீங்கள் கேட்ட மாத்திரத்தில் ஐயோ இப்போ எனக்கு நேரம் இல்லை நான் பிறகு நான் வாரேன்னெல்லாம் சொல்ல மாட்டார். நீங்கள் கேட்ட மாத்திரத்தில் அவர் உங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை 100க்கு 100 பரிசுத்தராக மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அந்த ரட்சிப்பு பூரணமான ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு உங்களை நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ரட்சிப்பு. ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கர் 2:14 நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்கு என்ன தருவாராம்? நித்திய ஆறுதலையும் நல்ல நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ உண்மையாட்டே ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அவருக்கு உனக்கு நித்திய காலம் உனக்கு ஆறுதல் தான். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ கலங்கி போக மாட்டாய். ஹல்லேலூயா. துக்கம் வரலாம், கவலை வரலாம், வியாதி வரலாம், இழப்பு வரலாம், தேவைகள் வழி இல்லைன்னு சொல்லக்கூடிய எப்பக்கமாக அடைக்கப்பட்டிருக்கலாம், வழியே இல்லைன்னு சொல்லி மூச்சு விடுற திணறுற நேரமாக இருக்கலாம். அவர் சொல்லார், நீ பயப்படாத, நான் உனக்கு நித்திய ஆறுதல். ஹல்லேலூயா. எவ்வளவு அன்பு நம்ம மேலே வச்சுருக்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளும் ஒரு செடியில் ஒரு அழுக்கில் விழுந்துட்டு வந்தாலும் நம்ம பிள்ளை அழுக்குன்னு நினைக்க மாட்டோம். நம்ம எவ்வளோதான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணாலும் பிள்ளைய என்ன செய்வோம், அந்த அழுக்குனாலும் பிள்ளையை தூக்கி காப்பாற்ற வேண்டியதில் ஓடி போய் காப்பாற்றிடுவோம். தொடர்ச்சி கழுவி பயப்பட மக்களை நான் இருக்கேன்னு சொல்லுற மாதிரி நீ நமக்கு நித்தியமாக ஆறுதல் தருவது அவருடைய ரட்சிப்பை நாம் சுதந்திரிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நமக்கு நித்திய ஆறுதல் தருவார், நல்ல நம்பிக்கையை நமக்கு தருவார். இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவம் இந்த ஒரு வளராமல் இருக்க நிலைக்கு என்னென்னா, இயேசுதான் தேவன் என்று நுனி நாக்கில் அறிக்கை பண்ணுறாங்களே தவிர உள்ளத்தில் அவரை அறிக்கை பண்ணல. உள்ளத்தில் அவர் நம்மை நடத்துவார், நமக்கு ஆறுதலின் தேவன், நம்ம மேலே அவர் எவ்வளவு அன்பு கூறான்னு சொல்லி அவருக்கு அன்பை ருசிக்காதவங்களாக உலக மக்களை போல மாம்ச உணர்வோடு நம்ம அலைஞ்சு தெரியனால தான் பிதாவாகிய தேவன் யார், குமாரனாய கிறிஸ்து யார், பரிசுத்தமுள்ள ஆவி யாருன்னு நமக்கு தெரியாததுனால தான் நமக்கு ஆறுதலும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை, கிருபையும் இல்லை. ஹல்லேலூயா. வெரி ஈஸி. கல்வாரி சிலுவையில் நமக்காக உயர்த்தப்பட்ட இயேசுவேன்னு நோக்கி பார்த்தோன்னே அவருடைய ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரித்த உடனே, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம 100க்கு 100 அவருக்கு பிள்ளைகளாக மாற்றப்பட்டு அவருடைய அபிஷேகத்தை உடனே நமக்குள்ளே வச்சு அந்த அபிஷேக ஆவியானவர் நமக்கு போதித்து அவர் போதிக்கிறத நீ கேட்கும்படி உன் காது கழுவி இருக்கு, உன் நல்ல மனசாட்சி தந்திருக்காரு, உன் உணர்வுகளெல்லாம் கேட்டு அதன்படி நீ நடப்பாய் என்று விசுவாசித்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்ம தேவன். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, உண்மையான கிறிஸ்தவங்களாக இருங்க. பொய் கிறிஸ்தவங்க இந்த உலகத்துக்கு அவசியமே கிடையாது. வேத புஸ்தகம் பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம், எவ்வளவு தெளிவாக வழிகாட்டி தருது. உனக்கு ஆறுதல் இல்லை சமாதானம் இல்லை நீ சொல்றியே, அது ஏன்னா நீ பூரணமாய் கல்வாரி சிலுவையில் உனக்காக உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கல. ஹல்லேலூயா. அந்த இயேசுவை நீ நோக்கி பார்த்துட்டியன்னா உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம், உலகம் கொடுக்கக்கூடாத ஆறுதல், உலகம் கொடுக்கக்கூடாத நம்பிக்கை, எந்த நிலை வந்தாலும் நான் அசைக்கப்பட மாட்டேன்னு சொல்லி நீ இயேசுவுக்காக நிலைத்திருப்பாய். அவர் சொல்ல, நீ பெற்ற அன்பில் நீ நிலைத்திரு. ஹல்லேலூயா. நீ என்னை சென்று ரட்சகராக ஏற்றுக்கொண்டா, நீ ஏன் படகுல ஏற்றிட்டா, படகு புயல் காற்று வீசினாலும் அந்த படகை நான் தான் வச்சுருக்கேன், நீ கீழே விழ மாட்டா.
நான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு படகு பயங்கரமாக வீசும், கடல் கொந்தளித்து பொங்க கப்பல் ஆடி செல்லையில் அந்த பாட்டை நான் அழுது அழுது ஒவ்வொரு லைனாக பாடுவேன் பாருங்கள். பாடுனா என்னுடைய ஃபீலிங் ஒரு போட்டில் நான் இருக்க மாதிரி ஒரே ஒரு பெருவரல் அங்கே வச்சுருப்பேன். மிச்சம் எல்லாம் அந்த கொடி கம்பத்தையும் அதையும் பிடிச்சி அந்த அலையிற காற்றில் அப்படியே அசைஞ்சு கொண்டே இருப்பேன். எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை உண்டு, ஏசப்பாக்க படகுலையாக நான் போகிறேன், இந்த காற்று, இந்த பிரச்சனை, இந்த கலக்கம் என்னை அசைக்காதுன்னு சொல்லக்கூடிய அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் எனக்குள்ள தந்ததுனால இன்றைக்கு கனி கொடுக்குற ஒரு விருட்சமாக உலகத்துக்கு இயேசுதான் தேவன், நீங்களும் விசுவாசிங்கன்னு அந்த விசுவாசத்தை குறித்து உங்கள்கிட்ட நான் சொல்வதற்கு தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவேன்னு நீ சொன்னாலே நீ இயேசுவை 100க்கு 100 விசுவாசிக்கிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. என்னுடைய எல்லா வழிகளிலும் அவர் என்னை நடத்துவார் என்று நீ நம்பிக்கை உள்ளவளாக இருக்கணும். உன்னை குறித்தோம், உலகத்தை குறித்தோம், உலகத்தில் உள்ளவைகளை குறித்தோம் நீ கவலை பெற்று கொண்டு இருப்பாயானா நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நீ இயேசுதான் தேவன் என்று விசுவாசிக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்தினாலும் நற்கிரியையினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துங்க. இனிமேல் தப்பி போகாதீங்க. கேட்ட வசனத்தின்படி அவரை விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஆறுதல் கிடைக்கும், நல்ல நம்பிக்கை கிடைக்கும். அவருடைய கிருபையினால் நமக்கு பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடி அவர் கோட்டை ஆனனம் காவல் மயந்து காத்துக்கொள்வார். உங்கள் இருதயங்களை தேற்றுங்க, எல்லா நல் வசனத்தினாலும் நல் கிரியையினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் ஸ்திரப்படுத்திட்டீங்கன்னா இந்த உலகம் நம்முடையது தான். பரலோகத்தில் செய்யப்படுவது போல பரலோகத்தில் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போமோ அதே மாதிரி இந்த பூமியிலையும் நம்ம நித்திய ஜீவனை பெற்றவர்களாக இருப்போம். 1 யோவான் 4:9 நம்முடைய ஒரே பிறந்த குமாரனாலே நாம் பிழைக்கும் பிடிக்கும் தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்புவதனால் தேவன் அதுவும் அவரை அனுப்பினார். அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. குமாரனை அனுப்பினதுக்கு அன்பு. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால அல்ல. அவர் என்னத்துக்கு அனுப்பினார்? நீ அவர்கிட்ட அன்பு, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனாய் அனுப்பினால அன்பு உண்டாயிருக்கிறது. எவ்வளோ சொல்கிறார் மகளை. நம்ம பிள்ளைகள் நம்மளை நேசித்ததுனால நம்ம அதுகளுக்கு ஒரு பொருள் கொடுக்கல. ஹல்லேலூயா. பிள்ளைகள் கேட்டதுனால கொடுக்கல. நம்ம எதுக்கு கொடுப்போம்னா நம்ம பிள்ளைகளை நம்ம நேசித்ததுனால அவங்க நம்மள்கிட்ட வந்தாங்களோ வரலையோ அவங்க நமக்கு சுதந்திரவாளி. அவன் எனக்கு பிள்ளைக்கு இந்த உரிமை உண்டுன்னு சொல்லி நம்ம உரிமையை கொடுப்பது போல தான் பிதாவாகிய தேவனும் நம்ம பெரிய பரிசுத்தவானோ பெரிய அவருக்கு பிள்ளையாக நம்ம நடந்ததுனால இல்லை, அவர் நம்ம மேலே வைத்த அன்பு. அப்படி அவர் நம்மகிட்ட நச்சினை காலையில் 2 சொன்னேன். நான் எங்கள் அம்மா அப்பாட்ட நான் அன்பு கூர்ந்ததுனால நான் பாவம் செய்யலைன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. அன்பு கூர்ந்தேன் எனக்கு அம்மா அப்பா கிட்ட. அப்போ நான் என்ன செய்தேன்? அவங்க ஜீவனோட சுகத்தோடு இருக்கணும். அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை நாங்கள் செய்யலை. எதுக்கு செய்யலை? அவங்கள நான் அன்பு கூர்ந்த மாதிரி. அப்போ நீங்கள் பிதாவாகி தேவனத்தில் அன்பு கூர்ந்தீங்கன்னா நீங்கள் எப்படிமா பிதாவாகி தேவனுக்கும் குமாரன கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் பிடிக்காததை நீங்கள் செய்வீங்க? எப்படிமா பொய் செல்வீங்க? எப்படிமா கள்ளத்தனமான உணர்வோடு இருப்பீங்க? எப்படிமா உலகம்னு நீங்கள் இருப்பீங்க? உலகத்தார் மாதிரி எப்படிமா நீங்கள் வேஷம் போட முடியும்? ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட அன்பு பூரணப்படுறதுன்னா ஒரே அடையாளம் என்னென்னா உங்கள் வாழ்க்கை நிம்மதியாய் சமாதானமாய் அன்போடு நீங்கள் கடவுள்கிட்ட இருப்பீங்க. ஹல்லேலூயா. அவர் நமக்காக வேண்டி நம்ம அவரை நேசித்ததுனால இல்லை, அவர் நம்மகிட்ட அன்பு கூர்ந்ததுனால. அப்போ நம்ம அவருக்கு எவ்வளவு நம்மளையே காணிக்கையாக கொடுக்கணும். எவ்வளவு பெரிய தெய்வம். ஹல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள தெய்வம். உலகம் எப்படி பிசாசுக்கு அடிமைப்பட்டு எவ்வளவு நடக்கு. நம்மளை ராஜாக்களை வெளிப்படுத்துகிற 1:6 தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம ஏசப்பா என்ன செய்கிறாங்க இதை பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு அன்பு. எனக்கெல்லாம் அழுக தான் வருது பாருங்க. ஏசப்பா என்ன செய்யாரா? நம்மளை அன்பு கூர்ந்து. இப்போ என்னட்ட அன்பு கூர்ந்துட்டார்னா அவருக்கு இரத்தத்தினால கழுவிடுவார். எந்தெந்த பாவம் வேண்டாத அவரை திட்டியிருக்கலாம், அவருக்கு பிரியம் இல்லாத செய்திருக்கலாம், நினச்சிருக்கலாம், என்னெல்லாம் நம்ம செய்தாலும் அவர் அதை பொருட்படுத்தலை.
ஏசப்பா அவருக்கு இரத்தத்தினால மக்களை வான்னு சொல்லி எல்லாம் கழுவி நம்மளை பிதாவாய தேவனுக்கு முன்பாக கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது நம்ம பிள்ளைகள் மண்ணில் விளையாடிட்டு இருக்கோம். ஓடி வந்து நம்ம என்ன செய்வோம்? கூப்பிட்டு அதை கழுவி அதை ட்ரெஸ் பண்ணி அதுக்கு என்னென்ன அழகான ட்ரெஸ் வச்சுருக்கோம், ட்ரெஸ்ஸு, ஷூவு, சாக்ஸு, அதில் ஹேட்டு எல்லாம் வச்சு நம்ம எவ்வளோ ஸ்டைலாட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம். அதே மாதிரி இவர் நம்ம மேலே வைத்த அன்புனால நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரித்து பிதாவாய் தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கி அவருக்கு மகிமையும் வல்லமையும் எந்தெந்தைக்கும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி நம்மை மகிமைக்குள்ளே கொண்டு போகிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு மாட்சிமை பாருங்கப்பா. நம்மளை தூக்கிட்டு வந்து கழுவி நமக்கு ட்ரெஸ்ஸு போட்டு பிதாவுக்கு முன்னால் இவா எனக்கு பிள்ளையாக்கும், இவளை ராஜாவாட்டம், இவளை ஆசாரியலாட்டம் வைக்க, இவளுக்கு மகிமையும் கனமும் வல்லமையும் நம்ம கொடுப்போம். இவள் உலகத்தில் அனுப்புனா நமக்கு என்னெல்லாம் வேலை செய்யணுமோ எல்லாத்தையும் உண்மையை உத்தமாக செய்து ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி உலக மக்களை பிசாசு கையிலேருந்து இழுத்தெடுத்து நித்திய ராஜமை இவளுக்காண்டி நித்திய ராஜ்யத்தை வச்சுருக்கோம்ல, அதில் எல்லாரையும் கொண்டு சேர்த்துருவான்னு சொல்லி அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு சந்தோஷமான செய்தி பாருங்கம்மா. ஹல்லேலூயா. யோவான் 13:30 நீங்கள் ஒருவில் ஒரு அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவில் இருங்கள் என்று புத்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கி உண்மையாட்டே நான் ஏசாமைக்கு மேலே உயிராக இருந்தேன். ஹல்லேலூயா. அவருக்கு மேலே அன்பாக இருந்தேன். நான் அன்பாக இருந்ததை காட்டிலும் அவர் எனக்கு மேலே அன்பாக இருந்ததுனால அவர் என்ன கல்வி என்ன சுத்திகரித்து ராஜாக்களும் பிரபுக்களும் ஆசாரியர் ஆக்குனதுனால அவருக்கு அன்பு எனக்குள்ளே வந்து விட்டது. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அவர் எல்லாரையும் நேசித்தது மாதிரி நம்மளுக்கு இருதயமும் மாய்மாலாட்டு நம்ம சூழ்ச்சி செய்து நம்மள்கிட்ட பழகுறாங்க. ஹல்லேலூயா. நம்மளை குழி பறந்து நம்மளை குண்டுக்குள்ளே தள்ளி போடுறாங்க. நம்மளை எப்படியாவது சேதப்படுத்தணும்னு அவங்க சேதத்தை விளைவிச்சாலும் நம்ம அன்பு தூய்மையான அன்பாக நாம் அவர்களுக்கு முன்பாக இருக்கும்படி தேவன் கிருபை செய்கிறார். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அந்த மாய்மாலம் வரலை, அந்த கள்ளத்தனம் வரலை, அந்த ஏமாத்துத்தனம் வரலை, அந்த சூழ்ச்சி வரலை. கபடற்றவர்களாக புறாவை போல கபடற்றவர்களாக அவர் நம்மை மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு அது ரொம்ப கஷ்டமானது தான். நம்ம கபடற்றதாக இருந்தால் நம்மளுக்கு எல்லாருமே நம்மளை ஏமாத்துறாங்க. யார் ஏமாத்தினாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா நித்திய ஜீவனை அழிப்பேன் என்று சொன்ன அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். எபேசியர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் நல் மனசாட்சியை செத்த கிரியிலிருந்து கழுவி சுத்திருந்து. அடுத்த சந்தோஷம் பாருங்கம்மா. எவ்வளவு நல்ல ஏசப்பா. ஹல்லேலூயா. நித்திய ஆவினாலே பிதாவா ஏசப்பா பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த அந்த இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்வதற்கு நம்ம நல் மனசாட்சியை செத்த கிரியையிலிருந்து சுத்திகரிப்பதற்கு கழுவ ஊற்றப்படுகிறது. பாருங்கள், செத்த கிரியைகளிலிருந்து நம்மளை விடுவிப்பதற்கு ஏசப்பாக்க இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போது நம்மளை அவர் எவ்வளவு நம்ம மேலே அன்பு கூறுகிற ஒரு தேவன். அதில் ஊழியம் செய்யணும். கடைசி காலத்தில் பிதாவாகிய தேவன் உலகத்துக்கு நம்மளை அனுப்பினது கிறிஸ்து இயேசு பூமியில் இருக்கும்போது அவர் அப்போஸ்தலர் 10:30 மாதிரி பரிசுத்தாவினால் அபிஷேகப்பட்ட உடனே அவர் எல்லா இடமும் சுற்றி தெரிஞ்சு அவர் ஊழியம் செய்துக்கிட்டே போனார். ஏன்னா பிதாவுடைய அபிஷேகம் அவருக்குள்ளே அப்படியே இருந்தது. இப்போ அதே அபிஷேகத்தை அவர் நமக்குள்ளே தந்துட்டார். நமக்குள்ளே தந்து நீ என்ன செய்யாரு? நீங்களும் ஊழியம் செய்யுங்க. ராஜாக்களும் பிரபுக்களும் ஆசாரியம் ஆக்கிட்டேன், அவருடைய வல்லமையும் கனத்தையும் மகிமையும் உனக்கு தந்துட்டேன் மகளே, நீ ஊழியம் செய். நான் தான் இயேசு என்று சொல்லு. அவங்க ரட்சிப்பு அடையட்டும். அவங்களுக்காக நான் வச்சு நித்திய ஜீவனை அவங்க பெற்றுக்கொள்ளட்டும். அடுத்து நான் பழுதற்ற இரத்தத்தை நான் உனக்கு மேலே கழுவி உனக்கு செத்த கிரியை, நீ சோம்பேறித்தனம்
நீ ஊழியம் செய்யாமல் நீ உறங்கிட்டு இருக்கா, நீ இல்லைன்னா சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கா. இந்த சாக்கு போக்கில் நீ சொல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ரத்தத்தை திரும்பியே நான் உன்னை கழுவி சுத்திகரித்து உன்னை நான் நல்ல மனசாட்சியை தந்து உன்னை நான் உயிர்ப்பித்துட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவர் நமக்கு நல்ல மனசாட்சியை தந்து உயிர்ப்பித்து விட்டார். நல்ல கிரியைகள் நமக்குள்ள நடப்பிக்கும்படி அவருடைய வல்லமை, மகிமை, கனத்தை நமக்கு தந்துட்டாரு. நீ ஊழியம் செய்யின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தை அவர் நமக்கு தந்துட்டாரு. அது தந்த அதிகாரத்தின்படி நம்ம ஊழியம் செய்யும்பொழுது அநேக மக்களை நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக நாமும் மாறுவோம். அநேகரையும் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்மை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார் என்று விசுவாசிப்போம். விசுவாசிக்கிறதுனா பதற மாட்டோம். இயேசுக்காக எந்த நிலை வந்தாலும் அசைய மாட்டோம், பயப்பட மாட்டோம், திகைக்க மாட்டோம், கலங்க மாட்டோம், சோர்வடைய மாட்டோம், மற்றவர்களுக்கு மேலே குறை சொல்ல மாட்டோம், மற்றவங்களை குற்றப்படுத்த மாட்டோம், ஒன்னாலே என்று சொல்ல மாட்டோம். எந்த வழி வந்தாலும் நான் பட்டினி கடந்தாலும் நான் பட்டினி கடக்க மாட்டேன். ஆகாய்க்கு பறவையில போஷிக்கிற தேவை என்னை போஷிப்பான்னு நீ அமர்ந்தவருடைய கருத்தில் கடன் வாங்க போகாதே. கடன் வாங்க போகாத. பேப்பரில் பார்க்கும் கடன் வாங்க போகிறவங்க எல்லாம் தற்கொலை குடும்பமாக பண்ணுறாரு. நீ ஒன்று அவரை சொல்லியிருக்காரு வார்த்தை, ஆமன் நீ கடன் வாங்காத, நான் வந்து அநேருக்கு கடன் கொடுக்குறவரை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். அவர் ஒன்றை போஷிப்பார், நான் உங்களுக்கு சாட்சி. அவர் உங்களை உடுத்து வைப்பார், நான் உங்களுக்கு சாட்சி. ஏன்னா நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் கனத்துக்கும் மகிமைக்கும் கிரியை செய்வதற்கு, செத்த கிரியைகளுக்கு பரிசுத்த கிரியை செய்வதற்குள்ள ஊழியக்காரர்களாக உங்களை அபிஷேகித்த தேவம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையுமே அபிஷேகித்திருக்காரு. நீங்கள் கடன் வாங்க போகாதீங்க, பொய் சொல்லாதீங்க, மற்றவங்களை ஏமாத்தாதீங்க. கர்த்தர் உனக்கு என்ன தந்திருக்காரோ அதில் நீ நிம்மதியாயிரு. உனக்கு ஒரு குடிகார கணவனை தந்தா, ஐயோ குடிகார கணவன் சொல்லி இந்த கணவனை விட்டுக்கிட்டு நீ வெளியே ஓடி போகாத. ஒரு கற்புள்ள ஸ்திரீக்கு அது அழகில்லை. ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஸ்திரீக்கு அழகில்லை. புல்லானாலும் அந்த புருஷன் கூட தான் இருக்கணும், கல்லானாலும் கணவன் கூட தான் இருக்கணும். ஹல்லேலூயா. நீ ஊழியம் செய்யணும்னா, உனக்கு ஊழிய வாஞ்ச இருந்துன்னா எந்த இடத்துல வச்சுருக்காரோ அந்த இடத்துல நீ ஆவியின் கனிகளை நீ படித்து தான் ஆகணும். கர்த்தருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த தான் செய்யணும். ஆனால் இவைகளெல்லாம் நீ செய்ய மாட்டா. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியான உன்னிலை செய்வதனால நீ சந்தோஷமாக தான் இருப்பாய். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சாட்சி. ஹல்லேலூயா. அவர் எந்த வழி வச்சாலும் உனக்கு 100க்கு 100 மார்க்கு நீ போட்டுரும். அந்த நடுவில் உள்ள ப்ராசஸ் எல்லாம் ஸ்டெப்பெல்லாம் அவர் நடத்துவார். நீ எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லு. ஹல்லேலூயா. நீ அவரை ஸ்தோத்திரித்து துதித்து அவரை பாடி கீர்த்தனை பண்ணி அவர் நடத்துகிற நடுவில் நீ போகும்போது அவர் உனக்கு அளிப்பேன்னு சொல்ல நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்வதற்கு நீ பாத்திரவான்களாய் மாற்றிடுவாய். நன்றி ஏசப்பா. ஒவ்வொருவருக்கும் நீங்கள் சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்து ஏசப்பாக்கு மேலே முழு பாரத்தையும் வைத்துவிட்டு கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் நன்மையை செய்து முடிப்பார். அவர் செய்ய நினைத்து ஒன்றும் தடைப்படாது. நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் எங்களை ஆசீர்வதித்து சொல்லி விசுவாசித்து விசுவாச பரீட்சையில் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற விருட்சங்களாக அநேருக்கு சாட்சியாக அழிந்து போயிற ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்வதற்கு ஜீவனுள்ள உயிர்ப்பிக்கிற உயிருள்ள சாட்சிகளாக ஒவ்வொரு எழுப்பினபடியாக நன்றி தகப்பனே. உங்கள் நாமம் ஒவ்வொரு நெற்றியில் நீங்கள் தரித்துட்டீங்க, பரிசுத்தம் என்று எழுதிட்டீங்க. பிள்ளைகள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் நியமித்த ஓட்டத்தில் தைரியமாய் ஓட உங்கள் பலத்தை கொடுத்து பலத்தின் மேல் பலன் அடைவாய என்று சொல்லி ஆசீர்வைத்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய சிரசு தங்கட்டும். எல்லா துதி கன மகிமை இயேசுக்கு மூலம் ஜெபிக்கிற ஜீவன தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.